பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடினாயற்றதே. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற, அந்நிய பாஷை பேசினேன், நல்லா துதிச்சேன். ஆனா கர்த்தரை குறித்தான ஒரு சரியான ஒரு பிக்சர் எனக்கு இல்லை. ஓகே, இந்து கிறிஸ்துவ ஆட்சியில எப்படி மாட்டிக்குவோம், முத்திரை மட்டும் வாங்காம ரத்த சாட்சியா, அதாவது கர்த்தர் வந்து நம்மளை காப்பாரு, அவரை ரத்தம் நம்மளை காக்கணும்லாம் தெரியல. கர்த்தர் நல்லவர். இந்த சாம் செல்லத்துறையுடைய இதை கேட்கும்போது உங்களுக்கு டோட்டலா வேற மாதிரி கேட்கும் போதுதான் அதை தெரிஞ்சிச்சே கர்த்தர் நல்லவர்னு. அவர் சிலுவையில நமக்காக செய்தது சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த நல்லவர் நீர் பாட்டே அங்கதான் பிறக்குது. ஓகே, 14-15 வயசு இருக்கும் போது அதை எழுதுறேன். நான் கையோடைய நான் மெசேஜ் கேட்கணுன்ற அவளோட வேக வேகமாக சைக்கிள் எடுத்துட்டு வரேன். சரி சரி. ஏன்னா வீட்டுக்கு போனோடனே என்ன காலையில் கேட்டதோட தொடர்ச்சி என்ன பண்ணும், போய் கேட்க வரேன், என் கண்ணு முன்னாடி பாஸ்டர் சாம் நடந்து போயிட்டு இருக்காரு. ஓகே. ஓ, திருச்சிலையா? திருச்சி. ஐயா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஏன்னா நான் ஜோம் நல்லா படிச்சு ஒரு நல்லா ஆளாக வருவான், பெரிய இன்ஜினியராக வரும்னு ஜோம் பண்ணுவார்னு பார்த்தா இவர் இப்படி. எனக்கு அதுக்கப்புறம் அவர் பண்ண ஜவுமும் ஞாபகம் இல்லை, என்னடா அவரு அப்படி ட்ராக்கே மாத்துறாருன்ட்டு வச்சாச்சு போன. உட்காந்துருக்காரு முதல் வரிசையில், நான் அவருக்கு முன்பாக நின்று கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. முத பாட்டாவே கர்த்தர் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நல்லவர் நீர் நல்லவர் பாடு. ஓகே ஓகே. அப்பதான் பாருங்க பாஸ்டர் கூப்பிட்டுட்டு பவர் கட்டு. பாஸ்டர் வந்துருக்காங்க. அவங்க 6 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங்கு எல்லாம் சாயந்தரம் வெளிச்சம், அவ்வளோதான். அதுக்குள்ளே ஏதாவது ஜென்ரேட்டர் கொண்டு வராங்க, அடுத்தது வர்றது ஃபெயிலியர் ஆகுது. பாஸ்டர் ஒரு மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு மாதிரி கொஞ்சம் இருந்தது. எங்கள் அப்பா நோட்டீஸ் பண்ணி. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ். ஏன் கேட்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாகியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கும். காட்ஸ் கிரேஸ் உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லவர் நீர் உங்கள் பாடல் பெரிய ஹிட்டு. எல்லா மகிமையும் ஆண்டவர்கள் தான். திருச்சியில் உங்களை சந்திப்புங்கிறது நான் நினைக்கல. சரி, நீங்கள் சென்னையில் இருப்பி அடிச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல. நிறைய பேர் என்ன சென்னை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் நீங்க பெங்களூர் அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தர் வேடிக்கையா வந்து இந்த மாதிரி தாடியெல்லாம் பெங்களூர்ல தானே வச்சுக்குவாங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, நான் திருச்சி தாங்க. ஓகே ஓகே, சூப்பர். பாஸ்டர் சாம் அவர்களுடைய செல்ல பிள்ளையை நடிச்சுட்டு இருக்கோம். ஆமா, என்னுடைய அன்பு மதிப்புக்குரிய ஆவிக்குரிய தகப்பன். ஓகே, சாம் பிச்சலதுரை. ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் போலான் இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ப்ராஸ்பரிட்டி பற்றி இதெல்லாம் ஒவ்வொன்றா பேசுவோம். ஃபர்ஸ்ட் உங்களை அறிமுகப்படுத்தலாம் வியூவர்ஸ்க்கு. நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து எங்க என்ன பண்ணீங்க, அது சாட்சியா சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பூர்வீகம் எங்க? உங்களுடைய பிறந்த திருச்சி தான். திருச்சி தான். உங்களுக்கு அம்மா அப்பாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து சதர்ன் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஊழியத்தில் இருக்காங்க. ஓகே ஓகே. ரயில்வேஸ்ல இருந்தாரு. அவர் வந்து நல்ல ஒரு போஸ்ட்ல இருந்து விஆர்எஸ் கொடுத்து ஊழியத்துக்கு வந்தாங்க. ஓகே. நீங்க உங்க பின்புலம் எல்லாமே கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் தான்? ஆமாம் ஆமாம். நாங்களாம் வந்து ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட். நாங்கள் கரெக்டான நேரத்தில் கர்த்தர் தொட்டு. எப்படி அவர் தொடப்பட்டார்? ஃபர்ஸ்ட் அது எங்கள் அம்மாவால் தான். அப்படியா? ஏன்னா எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா, எங்களுடைய
பாஸ்டர் பழைய முன்னாள் பாஸ்டர் மறைந்த திரு கிரகரி பாஸ்கர் அவங்க வந்து எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா. அவங்க தான் எங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. ஆகவே தான் எங்கள் அம்மா மூலமாக தான், அம்மா குடும்பத்தின் மூலமாக தான் ஸோ அப்பா குடும்பத்துக்கே ரட்சிப்பு. அப்படியே அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, யூதர் மூலமாக தான் ரட்சிப்பு வந்துச்சு, என் மூலமாக தான் ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு. நீங்கள் வளரும் போதுனா நீங்கள் பிறந்து வளரும் போது நீங்கள் அந்த கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து ஓகே ஓகே ஆர்சியில் கொடுக்கப்படுற அந்த குழந்தை ஞானஸ்தானத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ சரியா 1990 பிறந்தேன். ஓகே ஓகே. 1995 எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஆண்டவரால் தொடப்பட்டு எங்களுடைய பாஸ்டர் மறைந்த திரு கிரகரி பாஸ்கர் அவங்க தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எங்களுடைய முன்னாள் சபை கர்மேல் கிறிஸ்துவ மையம் அதோடைய முதல் ஆத்மா அவர் ஞானஸ்தானம் கொடுத்த முதல் 2 பேர் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்துச்சு கடவுள் பக்தியில் உங்களுக்கு? ரொம்ப வைராக்கியம் ஆண்டவர் மேலே சின்ன வயசுல இருந்தே. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்ததுனால அப்படியே ஒரு கிறிஸ்துவ ஃபாலோ பாடினீங்களா? அப்படி யோசிக்கலாம் சின்ன வயசுல? அப்படி இல்லை, அதாவது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தனால இல்லை, எங்கள் சபைனால. ஒரு சபையும் அது பிளேஸ் அ வைட்டல் ரோல், ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. எங்கள் சபை வந்து அந்த பங்கை வகிச்சிச்சு. எங்கள் பாஸ்டரும் எங்கள் பாஸ்டர் அம்மாவும் அங்கே இருந்த எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வழி நடத்தினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அந்த சின்ன வயதிலே பிசாசு துரத்துறதை பார்த்துருக்கிறேன், மக்கள் சுகமாகறதை பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது சபையின் காரியங்கள், தேவன், இந்த பக்தியெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்படியே சின்ன வயசுல உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படி ஊழியத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருந்துச்சு உங்களுக்கு? என்ன ஊழியத்துக்கு போகணும்னு, அதாவது என்ன, அப்போது எங்கள் அப்பாவும் வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் செஞ்சாங்க, எங்கள் பாஸ்டரும் வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள மாதிரி நானும் வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்வேன்னு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பென்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட் இது. அந்த அளவுக்கு இருந்தீங்க. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சோம். அப்படியா? ஓகே. ரொம்ப அற்புதமாக நடத்தினாங்க. ஐயோ பரிசுத்தத்தில் நடத்தினாங்க. இன்றைக்கும் நான் என் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற நிறைய காரியங்களுக்கு எங்கள் அந்த பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன். ஸோ அதான் ஒரு ஆமாம் ஆமாம் கர்மேல் கிறிஸ்டியன் சென்டர், எங்கள் சபையை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அதுதான் எங்களுடைய தாய் திருச்சபை. ஓகே ஓகே ஓகே. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு 2 அன்பு தம்பிங்க இருக்காங்க, அற்புதமான பிரதர்ஸ், ட்வின் பிரதர்ஸ். ஓகே ஓகே ஓகே. எனக்கு அவர்களுக்கும் ஒரு 6 வயசு இடைவெளி. படிப்புலாம் எப்படி போச்சு? படிப்பு ஆவரேஜாக இருப்பீங்க? நல்லா படிப்பீங்களா? நான் வந்து ரொம்ப எக்ஸலன்ட் சொல்ல மாட்டேன், ஒரு மோர் தென் 80% வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு அபவ் ஆவரேஜ். ஓகே. நல்ல ஆண்டவர் கிருபையால நல்லா படிப்பேன் நான். ஸோ 3rd ஸ்டாண்டர்டே நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கல்ல, ஆவியான ஒரு அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி எல்லாம் மாற ஆரம்பிச்சு? துதி ஆறாத நேரத்தில் சின்ன வயசுலேயே எங்கள் சபையில் மியூசிக் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஜால்ரா இருக்கும், டேமரன். அந்த டேமரன் நான் தான் வாசிப்பேன். ஒரு டேமரனுக்கு போட்டி இருக்கும் யார்கிட்ட இருக்கணும்ன்ட்டு. அது ஒவ்வொரு பாட்டுக்கா டர்ன் மாறி மாறி என் கைக்கு வரும்போது அன்றைக்கி அந்த டேமரனே ஆவியில் நிரம்பி வாசிப்பாரு. ஓகே ஓகே. இப்போ அது நினைக்கும் போது இப்போ சிலுக்குது. அப்படியே கையை தட்டி பாடும்போது என் கைத்தட்டல் தான் சத்தமாக துணிக்கணும்னு சின்ன வயசுலேயே அது என்னெல்லாம் தெரியல. அப்போ சரி, இப்போ நீங்கள் கேட்கணும் தான் எனக்கு அது பழைய ஞாபகம் வருது. எனக்கு கையை தட்டி பாட்டு பாடும்போது ஆவியில் நிரம்பி பாடுவோம். வல்லமையாக இன்னும் துதிக்கணும் ஆண்டவர் அப்படின்னு சின்ன வயசில் நல்லா பாடுவேன். நல்ல மியூசிக்லாம் எப்போ கற்றுக்கிட்டீங்க? மியூசிக் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் லீவில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை, சரி சர்ச்சில் மியூசிக் இருக்கணும்ன்ட்டு. ஓகே. ஆனால் யாருமே மியூசிஷியன்ஸ் இல்லை. அதான் சர்ச்சில் என்ன பண்ணார், சில வாலிபர்களை ஏற்பாடு பண்ணி, நான் பாஸ்டருடைய பொண்ணு, இங்கே அவங்களும் டாக்டராக இருக்காங்க, அப்புறமா இப்போ முழு நேர ஊழியத்தில் அவங்களும் இருக்காங்க, அவங்க எல்லாம் நாங்களாம் சேர்ந்து சின்ன சின்ன பசங்களாம் நாங்கள் மியூசிக் கிளாஸுக்கு போனோம். எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணார், சபையில் மியூசிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கர்த்தருடைய கிருபை தான், அது நான் மட்டும்தான் கொஞ்சம் அடுத்தது அந்த ஸ்கூல் லீவ் வெக்கேஷன் தாண்டி சில இயர்ஸ் நான் தான் போய் முடிச்சு. எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்தவங்கள கண்டிப்பாக அந்த நேரத்தில் சொல்லணும். நீங்கள் அவங்களும் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. ரொம்ப பிரியமான எல்சி அக்கா, விக்டன் நன்ராஜோடைய டாட்டர் எல்சி ஆண்டி தான் எனக்கு வந்து மியூசிக் சொல்லி முதல்ல தோரேமி ஃபா சிடிஎஃப் சொல்லி கொடுத்தது. சரி சரி, அவங்க தான். ஓகே. உங்கள் லைஃப்பில் வர்றீங்க, வேற என்ன டேர்னிங் நடந்துச்சு படிச்சுட்டு வரும்போது ஊழியத்தில் அப்படின்னு? ஆமாம், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா கரெக்டாக 95 நாங்கள் ரசிக்கப்படும். 1995 ரசிக்கப்படும். அப்போ சொன்ன பாருங்க, எனக்கு 5 வயசு. எனக்கு அப்புறம் வளர வளர பார்த்தீங்கன்னா 10 வருஷம் நாங்கள் எங்கள் கர்மேல் கிறிஸ்துவ சபையில் இருந்தோம். ஒரு 2005 வரைக்கும். 2000 கரெக்டாக 2000. ஓகே.
அப்போது நான் 9வது படிக்கும்போது 2004 எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகுது. ஓகே. என்னுடைய பெரியப்பா பொண்ணு, அவங்க பேர் ஷெரின், அவங்க பேர். எங்கள் அத்தான் பேர் ரகு. அவர் ஒரு கிறிஸ்துவ அறியாத ஒரு ஃபேமிலியிலேருந்து வராரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் ரகு கிருஷ்ணசாகர். நாங்கள் ஆரம்பத்தில் என்னமோ நினச்சிட்டோம், ஒரு கன்வெர்ட் போல இருக்குது. அப்புறம் பார்த்தா அவர் ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர். அவர் அப்பயே நல்லா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அவர் நிறைய காரியங்களை எங்களுக்கு வேதத்தில் உள்ள வெளிச்சங்களை எடுத்து காண்பிச்சார். அப்புறமா தான் எங்களுக்கு பாஸ்டர் சாம் செல்லதுரை எல்லாம் தெரியும் எனக்கு. ஓகே ஓகே ஓகே. பாஸ்டர் சாம் பி செல்லதுரைன்னு ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு காட்டினதே எங்கள் அத்தா தான், ரகு அத்தான் தான். ஓகே ஓகே. ரகுவண்ணன் கூப்பிடுவேன். சரி சரி. அவர் தான் முதல்ல கர்த்தர் நல்லவர்னு பாஸ்டர் சாம் பி செல்லதுரை பாஸ்டர் பேசின அந்த 10 CD அடங்கி அந்த MP3 CD கொடுத்தாங்க. கொடுத்து இதை கேளுங்க அப்படின்னு. அப்போ இந்த 9th ஸ்டாண்டர்ட் 14 வயசில் தான் என் லைஃப்லேயே டர்னிங் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இது பார்த்தீங்க? ஏன்னா நீங்கள் அது வரைக்குமே 3rd ஸ்டாண்டர்ட்லேயே ஆவியானவர் ரிசீவ் பண்ணிட்டு அடி பாஷை பேசுகிறேன்றீங்க. ஸோ 9th இந்த CD என்ன மாற்றுறது? பரிசுத்த ஆவியானவர் பெற்றேன், அந்நிய பாஷை பேசினேன், நல்லா துதிச்சேன். ஆனால் கர்த்தரை குறித்தான ஒரு சரியான ஒரு பிக்சர் எனக்கு இல்லை. ஓகே. ஏன்னா எங்கள் சபை ரொம்ப கண்டிப்பான சபை, அப்படிதான் சபை இருக்கணும், சத்தியமான சபை. ஆனால் நாங்கள் எப்படி நான் பர்சனலாக இருந்தேன், எங்கள் வாலிபர் அந்த வயசு பசங்க எல்லாமே கர்த்தர் வருகையில் நம்மளை விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா அந்த டீனேஜ் பருவம் கண்டிப்பாக நம்ம பண்ணுற யோசிக்கிற யோசனையில் இதுக்கெல்லாம் பரிசுத்தமாக நம்மளால வாழ முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், அதனால முடியல. நாங்களே பேசிக்குவோம், அந்த கிறிஸ்து ஆட்சியில் எப்படி மாட்டிக்குவோம், முத்திரை மட்டும் வாங்காம ரத்த சாட்சியா, அதாவது கர்த்தர் நம்மளை காப்பாரு, அவரை ரத்தம் நம்மளை காக்கணும்லாம் தெரியல. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், எப்படியாவது ரத்த சாட்சியாவது மறிச்சாவது நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரத்தம் செஞ்சாலும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஏஜ், அந்த நான் கேட்குறது இல்லை, ஏஜ் நீங்கள் வளர்ந்து ஏன்னா இடி இடிச்சாலே நாங்க உடனே எங்க பாஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணுவோம், அவர் இருக்காரா. ஏன்னா அவர் இருந்தாருன்னா வருகை வரலன்னு நினைச்சுக்கோ. நாங்க வருகை எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய அப்படியே சொல்லலாமா? ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்த்தது லைஃபே வருகை எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான். ஆமா. ஓகே ஓகே. வருகை வந்துச்சுன்னா சீக்கிரம் வருது, வருகை வந்துச்சுன்னா எங்க சபையிலேயே குவாலிஃபை ஆன ஒரே ஆளே எங்க பாஸ்டர் மட்டும் தான்ற எண்ணத்துல தான் நாங்க இருந்தோம். நான் மட்டும் இல்ல, நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. சின்ன வயசுல உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். அப்படி இல்ல, எங்க அப்பா அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க. எனக்கு சபையில் அப்படிதான் நாங்க போதிக்கப்பட்டோம். அதாக அவங்களை குறை சொல்லல. சரி சரி. வைராக்கியமான சபை அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனா இந்த கர்த்தர் நல்லவர், இந்த சாம் செல்லத்துறையுடைய இதை கேட்கும்போது உங்களுக்கு டோட்டலா வேற மாதிரி கேட்கும் போதுதான் அதை தெரிஞ்சிச்சே கர்த்தர் நல்லவர்னு. அவர் சிலுவையில் நமக்காக செய்தது சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த நல்லவர் நீர் பாட்டே அங்கே தான் பிறக்குது. ஓகே ஓகே. 14-15 வயசு இருக்கும் போது அதை எழுதுறேன் நான். அதுக்குள்ள என்ன, அப்பதான் எழுத ஆரம்பிங்க. ஓகே. அது நான் பாட்டில் எனக்கு எழுத தெரியாது. சரி. அந்த செய்தி கேட்குறீங்க, செய்தி கேட்குறேன், இந்த வார்த்தை உள்ள போகுது. ஓகே. இருதய சந்தோஷத்தால நிறையுது. முதல்ல சந்தோஷம் என்னன்னா வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்ற ஒரு நம்பிக்கை உண்டாகுது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம். கர்த்தர் அவருடைய கிருபையினால என் மேல இரக்கம் உள்ளவராக இருந்து அப்படி குமாரனை அனுப்பி எனக்காக சிலுவையில பலியிட்டு அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்தாரெல்லாம் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ அப்போ தான் நீங்கள் அது சிடி கேட்குறீங்க, இந்த பாடல்கள் அந்த டைம் தான் எழுதுறீங்களா? இல்லை அது டைம் தான். அதாவது ஃபர்ஸ்ட் பாட்டே அதானா? இல்லை, சில பாட்டை எழுதியிருக்கேன். சரி சரி. நன்றி பாட்டெலாம் எழுதியிருக்கிறேன். ஆனால் கல்வாரி சிலுவையை குறித்து எழுதின முதல் பாட்டு அதுதான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி. ஆமாம். ஓகே ஓகே. சந்தோஷத்தோட உச்சகட்டம். சரி சரி. அந்த எங்ககிட்ட சிடி பிளேயரே கிடையாது. ஓகே. என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட அந்த சிடி போடுறத வாங்கிட்டு நான் எங்கள் அப்பாவும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம். சரி. ஒரே ஒரு சின்ன சிடி பிளேயர், அதில் ஹெட்ஃபோன் போட்டு கேட்கணும். அவர் வேலைக்கு போன இடத்துல நான் வாங்கி போட்டு கேட்பேன். அந்த 10 CD நாங்கள் திரும்பி திரும்பி போட்டு கேட்குறோம். கர்த்தர் நல்லவர்ன்றதை போட்டு கேட்டு அதுக்கப்புறம் 47 வடமலை ஸ்ட்ரீட் பொரசவாக்கம் அதுக்கு ஃபோன் பண்ணி ஏஎஃப்டி சர்ச்சோட அட்ரஸ், பழைய அட்ரஸ் ஃபோன் பண்ணி கர்த்தர் நல்ல ஒரு மொத்தத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அதுக்கு மணி ஆர்டர் அனுப்பி எல்லா சீடியும் கேட்டு அதை நான் ஒரு சில நாள்லேயே கேட்டு முடிச்சிட்டேன். ஓகே ஓகே. கேட்க 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 ஒரு பரவசம் உள்ள உண்மையாகவே நான் ஆராதிக்கிறேன் இந்த கடவுள் நல்லவர். ஏன்னா எனக்கு என்னை பற்றி தெரியும், நான் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் இந்த கர்த்தர் இவ்வளோ என் மேலே நல்லவராக இருக்காரு,
என் பாவத்தெல்லாம் சுமந்தாரு, சாபத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு, என் நோயெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் மேல எனக்கு பேர் என்ன ரிலீஃப், நான் வரிയെல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படிங்கிற ஒரு இது பரலோகம் போக முடியும். ஃபர்ஸ்ட் என்னோட இது அங்கதான். ஓகே. ஏன்னா இது வந்து நீங்க மட்டும் இல்லை, உங்க ஃபேமிலியே எல்லாருமே, முழு ஃபேமிலியுமே இதுக்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு அற்புதமான கருவி வந்து எங்க அண்ணன் ரகுவனை. அவர் மட்டும் எங்க குடும்பத்துல எங்க அக்காவுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம 2 பேரும் உட்காந்து பேசியிருப்பது கூட வாய்ப்பு இருக்காது. ப்ரேயர் பண்ணலான்னு ப்ரேயர் பண்ணோம். அப்படி ஆரம்பிச்சதுதான் கேள்விப்பட்டு மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. வீட்டில் ப்ரேயர் பண்ணாதான் அப்படியே. இதில் 2006 அந்த மாதிரி 2005 ஏப்ரல் மாதம். ஓகே ஓகே. ஒரே வருஷத்தில் எல்லாமே நடக்குது. ஆமாம் ஆமாம். எல்லாம் இந்த 2004 2005 வந்து சரி 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 கடன் வேகமாக நடக்குது. ஓகே. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்த்துதல் இருந்துச்சு. அதே போல் அப்பா அம்மா ஒரு நாளும் பாஸ்டர் ஆகணும் அந்த மாதிரிலாம் அவங்க கனவு கூட கண்டது கிடையாது. அவங்க நடத்தின ஊழியர்கள் கூட இருந்து ஊழியத்தை நல்லா செய்யணும்னு ரொம்ப வைராக்கியமாக வீடே வித்துட்டு வந்தாங்க. வந்து கூடவே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினாங்க. கர்த்தர் வந்து அந்த விருப்பத்தை வேற மாதிரி நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே ஓகே. அந்த நேரத்தில் நிறைய அவப்பேர்கள்லாம் வந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு. பாஸ்டர் ஆகணும், ஆமாம் ரொம்ப பாஸ்டர் ஆகணும்னு போய் சபைய ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரிலாம் வந்து மற்ற விசுவாசிகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பேசினாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் வந்து நிறைய பேர் இது மூலமாக ஆஸ்வதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும் போது ரெகுலராகவே அது சண்டே அந்த டைமில் அது வந்து ஸோ நார்மலாக அப்படி ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் கேஷுவலாக அப்படி ஒரு மாதிரி எங்கள் வீட்டு ஹாலில் எங்கள் வீட்டு ஹாலில் அப்படியே ஆட்கள் வந்துட்டே இருக்காங்களா? அப்படியே ஆட்கள் வராங்க, அற்புதங்கள் நடக்குது. அப்படியே 6 பேரா 7 பேரா ஆரம்பிச்சது 40 பேர் ஆயிடுச்சு இடம் பத்தில். ஸோ உங்கள் டீச்சிங்லாம் டோட்டலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், இதுதான் பிரைமரி டீச்சிங். ஓகே ஓகே ஓகே. கர்த்தர் வாழ வைக்கிறவர். கல்வாரி சிலுவையில கர்த்தர் நமக்காக செய்த பிரம்மாண்டமான பரிமாற்றங்கள் இதெல்லாம் தான் வாரம் வாரம் பேசுவோம். அதே நேரத்தில் 10 வருஷம் நல்ல ஸ்ட்ராங் பென்டிகாஸ்டல் பேக்ரவுண்டால பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், அந்நிய பாஷை, அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தமாக வாழ்றது, இதெல்லாம் வந்து கர்த்தர் நல்லா அப்படி நடத்தினார், கொண்டு போனார்தான் சொல்லணும். அதில் நாங்கள் எந்த சைட்லையுமே மிஸ் ஆகாமல் இப்போ 2025 இது வரைக்கும் சாலிட் ஒரு ஃபவுண்டேஷன் நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்காரு. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? உங்களுக்கு 2005 அப்படி ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், கிராஜுவலாக அப்படி ஏறிட்டே இருக்கு. 2005 தான் உங்கள் படிப்பும் அப்படி போயிட்டு இருக்கா? கரெக்டாக 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறேன். சரி. ஆரோக்கியமாக நல்ல மார்க்ஸ் வாங்குறேன். ஓகே. 11th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் குரூப்பு. எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. சரி. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பம். இந்த 11th ஸ்டாண்டர்ட் படிக்குது 11th அது 2006-07 தான் சாம் பாஸ்டர் பேசின எக்கச்சக்கமான செய்தி, முக்கியமாக ரோமன்ஸ் அவ்வளோ செய்தியும் நான் பல தடவை கேட்டிருக்கேன். உள்ள போவும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கிடைச்சது வந்து கர்த்தர் நல்லவர் சீரி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அதோடைய மற்ற சீரீஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் எதிரொலின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இப்போ வெற்றியை வாழணும்னு அப்புறமா மாற்றினாங்க பேரை. ஏஎஃப்டி சர்ச்சிலேருந்து வர மேகசின் பேர் அப்போஸ்தலர் எதிரொலி. அப்போ அங்கே என்னென்ன மெசேஜ் பேசியிருக்காரு அது எல்லா லிஸ்ட்டுமே வாங்குவோம் நாங்கள். ஆனால் சின்ன பையனா நான் காசு சேர்த்து என்ன பண்ணுவோம்னா மணி ஆர்டர் அனுப்பி சீடி வாங்குவேன். ஓகே ஓகே. என்னுடைய டைம் பாஸே மெசேஜ் கேட்கறது, என் ஹாபியே வந்து பணம் சேர்த்து கேசட் சிடி வாங்குறது. ஓகே. அந்த மாதிரி நிறைய கேட்டு மதுரை பாஸ்டர் லிவிங் வேர்டு ஹாரிஸ் பாஸ்டர். ஓகே. அவங்களுடைய நீதிமானின் வெளிச்சம் 92 93 பேசுனதெல்லாம் கேட்டு அழுவேன். ஐயோ 92 93 இதெல்லாம் எங்க வீட்டுல தெரிஞ்சிருந்தா நம்ம எப்படி எல்லாம் இருந்திருப்போம். 2005 இவ்வளவு வேஸ்ட் ஆயிருச்சேன்னு சொல்லி அழுது கேட்டுட்டு இருப்போம். ஐயோ கத்தாபி நீ இவ்வளவு நல்லவரா. ஏன்னா எங்களுக்கு நீதிமானே எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் மேல இரக்கமா இருக்கிறாரு, அதெல்லாமே எங்களுக்கு அந்த மாதிரியான இதே. பட் ஆனால் உங்கள் என்ன டிஃப்ரெண்ட் கேட்குறேன். இப்போ நீங்கள் அப்புறம் கேட்டுகிட்டே வர்றீங்க இல்லையா? 2005 இப்படி வர்றீங்க இல்லை, அப்படியே உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு, பேரண்ட்ஸுடைய இதுவும் அப்படி போயிட்டுருக்கு. அப்போடைய என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சுன்னு? ரொம்ப சிம்பிள். 3 யோவான் 2 பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இப்போ இந்த மனசு, அந்த ஆத்மா, மைண்ட், இது நல்ல வார்த்தையால் நிறைய 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 நீதிமொழிகள் சாலமன் சொல்கிறான் 23:7 ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். நம்ம எதை யோசிக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை கேட்குறோம், எந்த அட்மாஸ்பியரில் இருக்கோம் நம்ம அப்படியே மாறிடுறோம்.
அப்போ நல்ல சத்தியங்கள், வாழ்வளிக்கிற ஜீவ வார்த்தைகள். ஏதோ பொருளாதாரத்தில் மாறினீங்களா? ஏதோ மாற்றம் நடந்துச்சு? கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம். என்ன மாதிரி? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எல்லாம் நகையை போட்டிருந்த ஆள் தான். நகையெல்லாம் எங்கள் பழைய சபையில் கழட்டணும் கண்டிப்பாக. ஃபுல்லாக நகையெல்லாம் கழட்டிட்டாங்க. சரி. கையில் பார்த்தீங்கன்னா நகையே இல்லை. கலட்டி நிறைய பேர் உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த கதை இல்லை. பொருளாதாரத்துல நாங்கள் ரொம்ப வீக்காக இருந்தோம். இந்த காரியங்கள் உள்ளே போக போக நகை கலட்டிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு கொடுத்துட்டாங்கன்றீங்களா? வச்சுருந்தாங்க. நிறைய நாங்கள் சர்ச்சுக்கு விதைச்சிருக்கிறோம். சரி சரி. நிறைய, அதாவது கர்த்தர் நம்ம கிட்ட கோல்டு வைத்திருக்கணுன்ற அந்த ஒரு எந்த ஒரு எண்ணமுமே இல்லை. என்ன ஓகே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை. அதை பற்றி வாங்கினது கிடையாது. கடைக்கு போனது இல்லை. எதுவுமே தெரியாதுன்னு வச்சுங்களேன் எங்களுக்கு. சரி சரி. இருக்கிறதெல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த காரியங்கள் வரும்போது கர்த்தர் எங்களை பொருளாதாரத்தில் ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். என்ன மாதிரி பொருளாதாரத்தில் பாருங்கள், அப்பா மட்டும்தான் ஏர்னிங் மெம்பராக இருந்தார். சரி. அவருடைய ப்ரொஃபஷனில் பெரிய நல்ல ஹைக். ஆமாம். இது கேட்டதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத செலவுகள் வராமல் தடுக்கப்பட்டு குறைஞ்சது அப்படின்றது. அன்ற கிருபையால் நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பித்தோம். வீட்டில் எப்போதும் சமாதானம் இருக்கும். அதாவது பல கோடிகள் வந்துச்சு அப்படிலாம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அது அப்போ தான் ஆரம்பிக்குது. ஓகே. அந்த டைமில் வார்த்தை உள்ளே போகுது, பாடல் வருது. நாங்கள் பெரிய செழிப்பாக பார்த்தது என்னன்னா, நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த டைமில் இந்த சத்தியங்களை போதிக்கப்பட்ட போது கிறிஸ்துவ அறியாத பெண்ணினத்திலிருந்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்தாங்க. ஓகே ஓகே. நாங்கள் நகை கட்ட சொல்ல மாட்டோம், பொட்டுன்னு சொல்ல மாட்டோம், பூடுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் வேதத்தில் இல்லாத காரியத்தெல்லாம் தேவையில்லாம சொல்ல மாட்டோம். அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் தேவையில்லாமல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்காம ஃபோக்கஸே இயேசு தான். ஆண்டவராக இயேசு அவர் கல்வாரியில் செய்தது இதுவே ஃபோக்கஸாக இருக்கும். ஊழியத்தில் பெரிய பெருக்கத்தை பார்த்தோம். ஓகே ஓகே. பெருக்கம்னா என்ன மாதிரி? பெருக்கம்னா மக்களுடைய தரம். எங்கள் வாழ்க்கை தரம் மட்டும் இல்லை, மக்களுடைய தரம். இந்த வார்த்தையை கேட்குற மக்களுடைய வாழ்க்கையில் ஓகே ஓகே பெரிய பெரிய மாற்றங்கள், அற்புதங்கள். பட் ஆனால் நீங்கள் அப்படியே உங்கள் லைஃப் அப்படி மூவ் ஆகுது இல்லையா? நீங்கள் கேட்டது அப்படியே அந்த +2 அதுக்கு அங்கே தான் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணுன்றது என்னோட பெரிய கனவு. அதனால தான் நான் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். சரி. எடுத்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் யாரோட பிரசங்கத்தை அதிகமாக ஒரு நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறேனோ, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் பார்த்த சாம்பியன் சந்திரனுடைய ஐயாவுடைய மெசேஜை தான் கேட்டுட்டு இருப்பேன். எங்கள் ஸ்கூல் பீமநகரில் இருந்துச்சு, 7th Day Adventist ஸ்கூல். திருச்சி மக்களுக்கு தெரியும் பீமநகர். ஒரு தெருவுக்குள்ளே இருக்கும். நான் வெளியே வரேன், எந்த ஒரு ஆவலோட வரேன்னா வீட்டுக்கு போன கையோடையே நான் மெசேஜ் கேட்கணுன்ற அவளோட வேக வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன். சரி சரி. ஏன்னா வீட்டுக்கு போனோடனே என்ன காலையில் கேட்டதோட தொடர்ச்சி என்ன பண்ணும், போய் கேட்குறது வரேன். என் கண்ணு முன்னாடி பாஸ்டர் சாம் நடந்து போயிட்டு இருக்காரு. ஓகே. ஓ, திருச்சிலையா? திருச்சியில் பாஸ்டர் சாமும் மஞ்சு ஆண்டியும் டாக்டர் மஞ்சு ஆண்டி என் கண்ணுக்கு முன்னாடி. ஐ வாஸ் ஷாக்டு. நான் ஒரு நிமிஷம் எனக்கு ஏதாவது ஆயிருச்சோ, நிறைய இவரோட கேட்டு எனக்கு வேற யாரையா பார்த்த போது எனக்கு இவரை தான் தெரியுதோ, எனக்கு நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா அவரு தான். 1 கிலோமீட்டருக்கு மேலே அவர் பின்னாடியே சைக்கிளை தள்ளிக்கிட்டே போகிறேன். பேசலாமா வேணாமா, அவரு தானா? சைக்கிளை வேகமாக ஓடிட்டு போய் தூரமாக இருந்து கூட பார்க்குறேன் அவரு தானான்ட்டு. ஏன்னா எனக்கு அவருக்கு எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா அவரு தான். ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு ட்ராக் சூட் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் கோட்டில் தான் பார்த்துருக்கேன். இவர் இப்படி நடந்து போயிட்டு இருக்கேன். ரொம்ப இது பண்ணி ரொம்ப என்னோட தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு, அங்கிள் தான், அங்கிள் நீங்கள் பாஸ்டர் சாம் தானே? ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பீமோ நகரில் எங்கள் ஸ்கூலுக்கு வெளியே என்கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். ஓகே. ரோட்டில் நின்றுட்டு ஆச்சரியப்பட்டார். அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் நாங்கள் இருந்த எங்கள் ஸ்கூல் இருந்த ஏரியாவுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏதோ நடந்து அவர் வேற ஏதோ இடத்துக்குள்ள வந்துட்டார். ஆவியாளர் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டார். நான் ஸ்கூல்லேருந்து வெளியே வர அவர் நடந்து வராரு. கரெக்டான டைமிங்கில் மீட் பண்ணுறோம் 2 பேரும். ஓகே ஓகே ஓகே. பரிசுத்த ஆவியாளருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட சொன்ன இந்த அனுபவங்கள்லாம், இப்படி ஒரு சபையில் இருந்தோம், அப்போ ஒரு சபை ஆரம்பிச்சிருக்கோம், ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு பேசிட்டு என்ன சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியத்தில் அப்படியே உறைஞ்சு போயிட்டார். பாஸ்டர் நான் ரோமன்ஸ் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா. அது ரோமன்ஸ் அப்படின்னாரு. அப்புறம் பிற்காலத்தில் தான் தெரியும் அவரும் தொடப்பட்டது அந்த ரோமன்ஸ் செய்தி கேட்டதா அப்படின்ட்டு. ஓகே ஓகே. கரெக்டாக என் வயசில் அவர் அமெரிக்காவில் ரோமன்ஸ் கேட்டிருக்காரு. வேற ஒரு ஊழியக்காரர் பேசுனது. சரி சரி. நான் கிருபையா இவர் பேசுகிற ரோமன்ஸை கேட்டதில் இவருக்கு என் மேலே ஒரு பெரிய பிரியம். நான் கேட்டேன், உங்களை எப்படி தொடர்பு கொள்வது, உங்கள் வீட்டு நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்தாரு. அவர் வீட்டு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்தாரு. ஓகே.
அதை எடுத்து நோட்டில் எழுதிக்கிட்டு சரி பதஸ்டம் கிருக்குன்னு ஆடுது கை. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டேன். சரி. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு முந்தின நாள், தமிழ் பரீட்சை தான் மொதல் பரீட்சை, தமிழ் பரீட்சைக்கு முந்தின நாள் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். பாஸ்டர் எடுத்தாங்க. பாஸ்டர் இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு எக்ஸாம். நீங்கள் யார் பேசுகிறது? பாஸ்டர் திருச்சியில் உங்களை பார்த்து பேசுகிறேனே பாஸ்டர். ஆமாம்மா நான் வாக்கிங் வந்தபோது பார்த்தனே. இந்த சந்திப்பை ஒரு வருஷம், ஏன்னா 11th ஸ்டாண்டர்டில் பார்க்குறேன், 12th ஸ்டாண்டர்டில் தான் திரும்பி கூப்பிட்றேன். நம்பர் இருக்கு, ஒரு வருஷம் கூப்பிட்றேன். ஆனால் அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுருந்தாரு. ஓ அந்த தம்பி பேசுகிறீங்களா, நல்லா இருக்கீங்களா, நாளைக்கு இது மாதிரி பரீட்சை பாஸ்டர் ஜாம் பண்ணுங்க. உடனே கேட்டார், படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு. பாஸ்டர் இன்ஜினியர் ஆகணும். இன்ஜினியராக என்ன ஆக போறீங்க அப்படின்னா, எனக்கு இன்ஜினியராகி என்ன ஆக போறீங்கன்னா எனக்கு புரியல. இன்ஜினியர் தானே ஆகணும், இன்ஜினியர் ஆச்சா இன்ஜினியர் தானே, படிச்சு என்ன ஆக போறீங்க, இன்ஜினியர். இன்ஜினியராக என்ன ஆக போறீங்க அப்படின்னாரு. தெரியலையா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நிறைய இன்ஜினியர் இருக்காங்க, லிட்ரேச்சர் இல்லைன்னா சோஷியாலஜி படிங்க, முடிச்சுட்டு எங்கள் பைபிள் காலேஜில் வந்து சேருங்க. ஓ அப்போதான் உங்களுக்கு அந்த இதே வருதா? அதுக்கு முன்னாடி இருந்துச்சா? அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஊழியத்துக்கு வரணும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும், எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் வேலைக்கு போகணும் தான், இப்படி தான் இருந்தேன். ஓகே, அதான் வேலை பார்த்துட்டே ஊழியம் பார்க்கணும். அந்த அதில் ஊழியம் பண்ணணுன்றதுல ஒரு மாற்றமும் இல்லை. சரி, அப்போதான் ஒரு விதையை போடுறாரு. ஐயா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஏன்னா நான் ஜோம் நல்லா படித்து ஒரு நல்ல ஆளாக வருவான், பெரிய இன்ஜினியராக வரும்னு ஜோம் பண்ணுவார்னு பார்த்தா இவர் இப்படி. எனக்கு அதுக்கப்புறம் அவர் பண்ண ஜவமும் ஞாபகம் இல்லை, என்னடா இவர் அப்படி ட்ராக்கே மாத்துறாருன்ட்டு வச்சாச்சு ஃபோனை. சரி 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 சரி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த மெசேஜ் கேட்கும் போதெல்லாம் அவரை மாதிரியே கீபோர்டு வாசிக்கணும், ஆராதனை நடத்தணும், அவரை மாதிரியே பிரசங்கம் பண்ணணும்னு பெரிய பெரிய கனவு வரும். ஸோ இப்பயுமே பேசும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய இதெல்லாம் அப்படியே இருக்கு. ஐயோ தெரியல. அந்த 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூக்கில் ஒரு ஆப்ரேஷன் ஓகே ஓகே நடக்குது. மூக்கில் இந்த சைனஸ் ப்ராப்ளம், நேசல் பாலிப்ஸில் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் சஃபர் ஆகிருக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு ஆப்ரேஷன், 7th ஸ்டாண்டர்டில் 2 சர்ஜரி, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 7th 7th ஸ்டாண்டர்ட் பண்ணதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் ஓகே ஓகே எனக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் மூக்கில் சைனஸில் ரொம்ப பெரிய ஒரு சர்ஜரி சென்னையில் அது ஆப்ரேஷன் நடந்துச்சு. அப்போ அந்த வருஷம் நல்லா படிக்கிற என்னால் சரியாக படிக்க முடியாமல் போகுது. மொத்தமாகவே ஒரு 3 மாதம் தான் ஸ்கூலுக்கே போகிறேன். என்ன நான் வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருமோ, சரியாக நல்லா படிக்கிற ஒரு பையன் இப்படி வாழ்க்கை ஒரு மாதிரி சாதாரணம் போயிருமோ, அதாவது ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும், நல்ல பெரிய ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேரணும், அந்த அளவுக்கு என்னால் அந்த வருஷம் எஃபர்ட் போட முடியல என்னுடைய சரீர பலவீனத்தினால அந்த வருஷம். ஆனால் பாஸ்டர் பேசின சக்ஸஸ், வெற்றின்னு ஒரு தொடர் போதுறேன், அவர் செவ்வாய்க்கிழமை மாலையில் பேசின ஒரு தொடர் போதும், அதில் யோசுவா 1:8 பேசுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வார்த்தை உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்திருப்பாயாக, அப்பொழுது நீ வெற்றி பெறுவாய், நல்ல வெற்றியை பெறுவாய்னு வரும். நல்லா படிச்சுட்டு இருந்தேன் நான், வந்து சரீர பலவீனத்தின் நிமித்தமாக ஸ்கூலுக்கே போக முடியாமல் துன்பத்தில் இருக்கிறேன். ஆனாலும் 2-3 மாதம் போனாலும் எஃபர்ட்டை போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இல்லை, என்னால் நல்ல மார்க் வாங்க முடியுமா, நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை இருளில் இருக்க போகிறது கிடையாது, நிச்சயமாக இந்த வார்த்தை நான் மேலே கொண்டு வரும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் உங்கள் லைஃப் என்ன? அதுக்கப்புறம் பரீட்சை முடிஞ்சு பிரதர், சரி போயிட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறேன். ஓகே. ஸோ அவர் சொன்னதே மைண்டில் வச்சுக்கிட்டீங்க? அவர் சொன்னதை நான் கேட்கல. சரி, வேறு ஏதாவது என்ன நினச்சிங்க? என்ன அதுக்கப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். மெசேஜ் கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாரு. மெசேஜை கேட்டோமா, ஆனால் கேட்கும் போதெல்லாம் அவர் மாதிரியே மனசில் வருது. சரி சரி சரி. அவர் கீபோர்டு வாசிக்கிறது வருது, அவர் பாடுற பாட்டு வருது, பிரசங்கம் பண்ணுற மாதிரி வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக சொல்கிறேன் கேளுங்களேன், அவர் சபையிலே போய் பாடுறது பிரசங்கம் பண்ணுற மாதிரிலாம் வருது எனக்கு மைண்டில். அது விஷயம்னு சொல்கிறதா, ட்ரீம்னு சொல்கிறதா, ஐயோ என்னடா ரொம்ப தப்பாக யோசிக்கிறோம் போல, இதெல்லாம் என்னடா எண்ணம் அப்படின்ட்டு. சரி, அப்போ இந்த நல்லவர் நீர் பாட்டெலாம் எழுதி எங்கள் சபையிலேயே பாடுறதுக்கு வெக்கப்படுவார், அந்த பாட்டெலாம் பாடுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஏதாவது காணிக்கை பாட்டு இந்த மாதிரி சும்மா 2 வரி பாடிட்டு வெக்கமாக இருக்கும். ஏன்னா அது நெர்க்மான்ஸ் பாட்டு பாடுவோம், ஏஎஃப்டி பாட்டெலாம் பாடுவோம், எல்லாம் பாடுற டைமில் இந்த பாட்டெலாம் அப்படி பாடுறதுக்கே வெக்கமாக இருக்கும், எனக்கு கூச்சமாக இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணி சரி நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணா கத்தருடைய லீடிங் அதில் சுத்தமாக இல்லை. யோனா வந்து நினைவேக்கு போக சொன்னால் அவன் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறின மாதிரி நான் வேற கப்பல் ஏறி வேற பக்கம் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கும் போதெல்லாம் தோணும் காலேஜில், ஐயோ பாஸ்டர் சொன்னார் நான் இங்கே தான் இருந்திருக்கணுமோ. அங்கே பார்த்தா எல்லாரும் ஜெபம் பண்ணுறதும் பாட்டு பாடுறதும், நல்ல காலேஜில் கத்தருக்கு கிருபை இடம் கொடுத்தார். பிஷப் ஈவர் காலேஜ், நல்ல ஸ்டாஃப்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக இருப்பாங்க, நல்ல கொயரில் இருப்பாங்க. நான் போய் என்ன பண்ணிட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டே போய் காலேஜ் கொயரில் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தா முக்கால்வாசி பேருக்கு மேலே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், கொயர் மாஸ்டர் மிஸ்டர் அலெக்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல போய் கேட்குறேன், எப்படியாவது டிபார்ட்மெண்ட் மாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை எல்லாம் சீட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இன்னொரு கோர்ஸுக்கெலாம் தரமாட்டாங்க. அதுவும் நான் வந்து எய்டட் கவர்மெண்ட் சீட்டை கேட்குறேன். ஓகே ஓகே, என்னால் அவ்வளோ ஃபீஸ்லாம் கட்ட முடியாது ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஆனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் வச்சுருந்த ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு சைன், ஒரு அடையாளம் கொடுத்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு பண்ணி அப்ளிகேஷன் போடுறேன். எங்கள் காலேஜ்லேருந்து கால் ஃபார் வருது, கூப்பிட்றாங்க. என்ன நல்லா தெரியும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும், ஏன்னா நான் தான் கொயரில் இருக்கிறேன். ஓகே, என்னப்பா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. ஆமாம் சார், வந்து சேர்ந்துக்கிறேன். நல்லா பாடுவியா, டிபார்ட்மெண்ட்டுக்கு கீபோர்டில் வாசிப்பியா? இந்த வாசிக்கிறேங்க. சரி ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அதே காலேஜில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இடம் கொடுத்தாங்க. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். காலையில் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு பிஷப் ஈவர் காலேஜ் போவேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் காலேஜில் நான் போய் பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ காலையில் இங்கிலீஷ் படிக்கிறது, மதியானம் பைபிள் படிக்கிறது, வீட்டுக்கு வந்தோடனே பாஸ்டரோட மெசேஜ் எல்லாம் கேட்குறது, இப்படி தான் என் லைஃப் போகுது. ஓகே ஓகே. ஆனால் பாஸ்டர் பைபிள் காலேஜில் போய் பாஸ்டர் பாஸ்டர் சாம் சந்திரன் நடத்துகிற பைபிள் காலேஜில் போய் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஓகே ஓகே. உங்களுக்கு கரெக்டாக நான் 10வது ஊழியத்தில் தான் இருக்கேன். சரி சரி. நான் ஊரை விட்டு போக முடியல, ஏன்னா சர்ச்சில் அப்பா கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு, ஆமாம், கீபோர்டு வாசிக்கிறதுலேருந்து ஆராதனை நடத்துறது நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் சர்ச்சை விட்டு போக முடியல. ஓகே. 10ஆவதுல இருந்து லைஃப் வந்து இப்போ காலேஜ்லாம் படிக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு தடுமாற்றம், ஒரு சேஞ்சஸ்லாம் இருந்துச்சா, இல்லை அப்படியே ஸ்பிரிச்சுவலாக அப்படி போயிட்டே தான் இருந்ததா? ஆமாம், அப்படியே என் பேருக்கு காலேஜில் பழம் அப்படியா? பேரே பயங்கரமாக இருக்கு. ஆமாம், யாரோடையும் பெருசாக என்ன பண்ண மாட்டேன். வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டரு, காலேஜ் பெல் அடிக்கிற நேரத்துக்கு தான் போவேன். சரி சரி. பெல் அடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே எங்கேயும் போவாங்க, மூவிக்கு, அதெல்லாம் கூட போவீங்களா? அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைலில் கவரப்படுறேன் அந்த டைமில். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், கவரப்படுறேன். சரி. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஆகுது. சரி. அந்த நேரம் நல்லா இருக்கும். போகும்போது வரும்போது வீட்டிலலாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கெலாம் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி பயங்கர சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. நல்லா இருந்தோன்னே எடுத்துட்டியாடா அப்படின்னு, ஒரே ஒரு மூவிக்கு போகணுன்னு கேட்டதுக்கு. ஆனால் அது மாதிரி பெரிய எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு. அதாவது நான் வாழ்ந்துட்டு இருந்த இந்த வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு, ஆனாலும் அது மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இப்படி போகலாம் அப்படிங்கிற. ஆமாம், ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. சரி, பார்க்கணும், அது மாதிரி பண்ணணும்லாம் ஈர்ப்பு இருந்துச்சு. ஆனால் வந்து எப்படிலாம் ஒரு ஏதோ படத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், அப்படியே மனசு அப்படியே பாரமாக போயிடும். ஐயோ, கத்தருக்கு பிடிக்காத செஞ்சுட்டோமோ, தேவையில்லாமல் நேரத்தை செலவு பண்ணிட்டோமோ, ஏன் அழைப்பெண்ணா, இந்த மாதிரியான இதெல்லாம். அப்புறம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை கொடுப்போம். ஆண்டவரே என்ன மன்னிச்சுங்க, ஆண்டவரே காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு சரண்டர் ஆயிரும் ஆண்டவர்கிட்ட. இது போராட்டம் இருந்துச்சு. ஆனால் என்ன காரியம்னா, நான் ரொம்ப விசுவாசிக்கிறது, இன்னைக்கு வாலிபர்களுக்கும் ஈடன் டிவி மூலமாக சொல்கிறது அதுதான். செய்யாதேன்னு சொல்கிறதுனால அவன் செய்யாமல் இருக்க போகிறது கிடையாது. ஒன்று நிறைவானது உள்ளே வரும்போது குறைவானதெல்லாம் போயிடும். பட் அது உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல இதாகிடுச்சா? இதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய 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 எனக்கு அது மேலே இருக்கிற நாட்டங்கள். படங்கள்லாம் இல்லை, நாங்களாம் பெரிய கிரிக்கெட் ரசிகர்கள். நாங்கள் படம் கூட ஈஸியாக மேற்கொண்டுடலாம். அந்த கிரிக்கெட் பார்க்குறது, டெஸ்ட் மேட்ச் 5 நாள் உட்காந்து பார்ப்போம். ஆமாம், அது ஒரு ஹேபிட்டா. 5 நாள் உட்காந்து இப்போ நினச்சா எனக்கு வேடிக்கையாக இருக்குது. டெஸ்ட் மேட்ச் 5 நாள் உட்காந்து ஒரு பால் விடாமல் பார்த்ததெல்லாம் சில பேர் எழுதி வச்சு கூட அது ராகுல் டிராவிட் தி கிரேட் வால் ஆஃப் இந்தியா, அவர் வைக்கிற ஒரு ஸ்ட்ரோக் எல்லாம் பாத்தீங்கன்னா அது உட்காந்து டொக்கே உட்காந்து நாள் ஃபுல்லா பார்ப்போம்.
அப்போ இப்போ அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்துச்சு பாருங்க. ஐபிஎல்லாம் பைத்தியமா உட்காந்து அப்படியே பாக்குறது சரி தப்பு இல்லை. ஆனா நமக்கு பெரிய ஒரு அழைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இது ஆவியானவர் உள்ள அந்த கொடுத்துக்கிட்டு. இது வந்து நீங்க படிக்கும் போதே இது நடந்துட்டு இருக்குல்ல? இது படிக்கும் போதே நடக்குது. படிக்கும்போது நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அது பேசுவேன், செய்தி மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. செய்தியே மணிக்கணக்கா உட்காந்து கேட்கறது, ஆண்டவர் கொடுக்க கொடுக்க பாட்டு எழுதுறது. சூப்பர் சூப்பர். ஓகே. கீபோர்டு வச்சிருப்பேன், மெசேஜ் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்படியே கர்த்தர் ஒரு ராகத்தை கொடுப்பாரு. சரி சரி. அப்படியே பாட்டு எழுதுவேன். ஸோ அப்படியே உங்கள் லைஃப் போகுது. அப்புறம் என்ன நடக்குது காலேஜ் இதெல்லாம்? அப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து எம்பிஏ கரஸ்பாண்டன்ஸில் பண்ணிக்கிட்டே நான் அப்புறம் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு பண்ணுறீங்க? ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒருத்தர் தான் சம்பாதிச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகணுன்ற ஒரு பெரிய தாகம் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் விரும்பின கீபோர்டு சபைக்கு வாங்கணும், நான் விரும்பின ஒரு பெரிய ஆடியோ சிஸ்டம் வாங்கணும், இதுக்காக நான் வேலைக்கு போகணும். ஓகே. அப்படின்னு ஒரு பெரிய புஷ் இருந்துச்சு. ஆனால் சாம் பேசின அந்த காரியம், டெலிஃபோனிக் அந்த கான்வர்சேஷன் என் கூட ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே. அதனால காலேஜே முடியாது. காலேஜே முடிச்சாங்க. ஓகே ஓகே. ஏன்னா அது எப்படின்னா இந்த விஷயத்தினாலே நான் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கேன். சரி சரி சரி. வேலைக்கு போவேன், திரும்பி வந்துட்டு பைபிள் காலேஜுக்கு போவேன், அப்புறம் திரும்பி வேலைக்கு போவேன். அப்படியே ஒரு ஆசோலேஷன். அது என்னன்னா ஊழியத்துக்கு வந்தா வாழ முடியுமா அப்படிங்கிற. ஸோ இவ்வளோ செய்தி கேட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஹோப்பு வரலையா? அதாவது முழு நேர ஊழியத்தின் மேல, ஏன்னா முழு நேர ஊழியக்காரங்களை பார்த்தது இல்லையே. எங்கள் அப்பாவும் அப்போ முழு நேரத்தில் இல்லை. அப்போ ஒரு நாள் சாம் பாஸ்டர் திரும்பி கால் பண்ணுறேன். செகண்ட் கால் அவருக்கு கேட்குறேன், என்ன பாஸ்டர் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, ஊழியத்துக்கெல்லாம் போனால் ரொம்ப சிரமப்படுவேன், கஷ்டப்படுவேன், உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குமே. அப்போ சொன்னார், நாங்களாம் நல்லா இல்லையா, என்ன பாரு அப்படின்னாரு. நான் நல்லா இல்லையா, உன் வயசுல தான் நானும் வந்தேன், தைரியமாக வாப்பா அப்படின்னாரு. ஆனால் அப்பயுமே நமக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் ஒரு நிமிஷத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனால் ரொம்ப நெருங்கின வட்டாரத்தில் இருந்த நிறைய பேர் என்னை வந்து, என்னோட பெற்றோர்கள் இல்லை, என்னுடைய உறவினர்கள் மாதிரி, என்னப்பா ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னாலே, ஐயோ அப்புறம் நீ காணிக்கைக்காக எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிரும்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியே. ஓகே ஓகே. ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. இது காணிக்கைக்காக இவங்க வீட்டுக்கு போகணுமா, யார் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் சரி, நல்லா வேலை செய்வோம், நமக்கு வேண்டிய இதெல்லாம் சபைக்கு வாங்குவோம். வேலைக்கு போய் நான் கரூர் டெரிட்டரி டிபார்ட்மெண்ட்ஸில் நான் ஏரியா சேல்ஸ் மேனேஜராக இருந்தேன். நல்லா ஆர்டர் கிருபையா நல்லா வேலை செஞ்சேன். ஒரு 1.5-2 வருஷம் வேலை செஞ்சுருப்போம். சரி. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் நாங்கள் வந்து சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி சர்ச்சு கட்டுற ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். ஓகே ஓகே. சொன்ன பார்த்தீங்களா, வீட்டில் ஆரம்பித்த அந்த சர்ச் பார்த்தீங்கன்னா இடம் நிரம்பிடுது. எவ்வளோ பேர் வராங்க? அப்போ ஒரு 30-40 பேர் வந்துட்டாங்க எங்கள் வீடு ரெகுலராக. ஓகே ஓகே. அப்புறம் வந்து இந்த ஏரியாவிலே ஒரு பாஸ்டர் வந்து சபை காலி பண்ணிட்டு, இல்லை அந்த அழைப்புள்ள நான் பைபிள் காலேஜில் டீச்சராக போக போகிறேன்னு போனார். சரி. அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம், இல்லை நடத்துங்க பாஸ்டர், இல்லைங்க எனக்கு அந்த அழைப்பு இல்லைங்கன்ட்டு அவர் கிளம்பிட்டார். அந்த வீட்டை நாங்கள் போய் வாடகை எடுத்தோம். ஓகே ஓகே. எடுத்து திரும்பி அங்கே ஒரு ஷெட்டெல்லாம் போட்டு அங்கே ஒரு 5 வருஷம் ஊழியம் பண்ணோம். அங்கே 100கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. ஓகே ஓகே. அங்கே வந்துட்டாங்க. அந்த அவ்வளோ கூட அந்த பார்த்தோன்னா ஹவுஸோட இவ்வளோ பேர் வந்து எங்கள் வீடு தாங்காதுங்க, நீங்கள் காலி பண்ணிக்கங்கன்ட்டு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்புறமா எங்கள் அக்காவும் அண்ணனும் வாங்கின ரகுவனை சொன்ன பற்றி அவங்க ஒரு இடம் வச்சுருந்தாங்க, இதே சண்முகநகர் 18வது கிளாஸில். அவங்க இடத்த கிருபையாக கொடுத்தாங்க, ஒரு 5 வருஷம் பயன்படுத்துங்க அப்படின்னு. அங்கே இன்னும் ஒரு கூடாரத்து ஷெட்டாக போட்டு அங்கேயும் மக்கள் ஃபுல்லு. ப்ளஸ் அவங்களும் வீடு கட்டுற ஒரு கம்பல்ஷனில் இருந்தனால நாங்கள் புது இடத்த தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், எங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு. திருச்சியில் சண்முகநகரில் எவ்வளோ ரேட்டுன்ட்டு திருச்சி ஆட்களுக்கெல்லாம் தெரியும். சரி. இதே இடத்துல ஏரியாவில் ஒரு 3500 சதுரடிக்கு மேலே வாங்குறது கர்த்தர் கிருபை செஞ்சார். ஓகே. பார்த்த தந்த தைரியத்தில் தான் இறங்கணும். இறங்கி அந்த இடத்த வாங்கணும். இடத்த வாங்கிட்டு அப்புறமா ஆண்டவர் படிப்படியாக ஹெல்ப் பண்ணார், கிருபையில் பிறகு செய்தார். நல்ல நல்ல நண்பர்களை இந்த ப்ராஜெக்டோட எங்களோட இணைச்சார். அப்படியே கர்த்தர் கிருபையால் எங்களுக்கும் நிறைய காரியங்களை நல்லபடியாக செய்ய வச்சார். அப்பாவுக்கு நல்ல பொருளாதாரத்தில் உயர்வை கொடுத்தாரு. நானும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்படியே ஃபுல் டைமாக உள்ள வரீங்க? எப்படி வரணும்னு தோணுச்சு? அப்போது நான் கரூரில் இருக்கிற சர்ச்சை இங்கே ஆரம்பிக்கிறாங்க கட்டுறதுக்கு. ஓகே. அங்கேருந்து ஃபோன்லேயே நான், அப்போ எனக்கு வயசு 22,
நான் தான் இந்த சர்ச்சு கட்டின இன்ஜினியர். நானும் எனக்கு ஐடியா கொடுத்து எங்கள் சித்தப்பா மிஸ்டர் ஸ்டான்லி சென்னையில் இருக்காங்க. நானும் அவரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பித்தோம். அவர் சென்னையில் இருக்கார், நான் கரூரில் இருக்கேன். இங்கே போகிற ஒரு இடத்துல போட சொன்னால் வேற ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. ஆஹா, இதுக்கு மேலே எனக்கு அங்கே வேலை ஓடல. 2 எஜமானர்களுக்கு ஒருத்தனால ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தனுக்கு உண்மையாக இருப்பான். அது வரைக்கும் நான் நிப்பானுக்கு உண்மையாக இருந்தேன். அதுக்கப்புறம் நிப்பானுக்கு என்னால் உண்மையாக இருக்க முடியல. ஓகே ஓகே. என் மைண்டெல்லாம் சபை கட்டுறது, இங்கே கட்டணம் கட்டுற வேலை இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு என் மைண்டில் இங்கே இருக்கு. எப்படா திருச்சிக்கு ஓடி வரலான்னு மைண்ட் இருக்கே ஒழிய அங்கே என்னால் வேலை செய்ய முடியல. அப்புறம் திருச்சியிலேயே எனக்கு வாய்ப்பு கிடைக்குது நிப்பானில் வரத்துக்கு. ஆனால் நான் முடிவு பண்ணுறேன், இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் இந்த சர்ச்சை கட்டுவோம், நின்று கட்டுவோம், அதுக்கப்புறம் வேணும்னா வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய ஊழியமே வந்து இப்போ நம்ம உட்காந்து பேசுகிற இந்த சபை கட்டினேன். ஓகே ஓகே. ஆட்களை பிடிச்சி அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என் கூட கை கொடுத்தாரு. சரி, என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார், நீ வா. எங்கள் அப்பாவை இந்த நேரத்தில் சொல்கிறேன் பாருங்க, நிறைய தடவை நான் காயப்படுத்தியிருக்கேன். ஊழியத்துக்கு வந்தால் நான் இப்போ வாங்குற சம்பளத்தை உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய தவறான பேச்சு, அப்பெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. திமரோட உச்சகட்டத்துல எல்லாம் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, எங்கள் அப்பா கிட்டேயும். என்ன சின்ன வயசில் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து நான் மியூசிக் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டது எங்கள் அப்பா. ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டது எங்கள் அப்பா. ஊழியத்துக்கு வான்னு சொல்லும் போது, உங்களால் இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியுமா அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் வந்து முடியாதெல்லாம் ஒரு மாதிரி என்ன பதில் சொல்ல முடியாமல் அப்படி நின்னதெல்லாம் எனக்கு இன்னும் கண்ணு முன்னாடி நிற்கிது. அப்பெல்லாம் ஒரு பிள்ளை கேட்டிருக்கவே கூடாது. அப்போ என்னோட எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி, வயசு ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப இந்த சம்பளம்லாம் ஒன்றும் முடியாதுங்கிற மாதிரி ஆமாம் இம்மெச்சோர்டான ஒரு இன்னும் என்ன சொல்கிறது. அப்போ அந்த நமக்கு தெரியுமில்ல, நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த வயசில். ஆனால் அப்புறம் வளர வளர தெரிஞ்சிச்சு, இப்போ கூட இன்னும் ஃபுல்லாக எதுவுமே தெரியல அப்படின்ட்டு. நான் வேலையை ஒரு பக்கம் விட்டாலும் நான் நிறைய பணத்தை மிச்சம் பண்ணி அது வேற மாதிரியான ஒரு சம்பாத்தியமாக என் சபைக்கு கொடுத்தேன் நான். ஓகே, வந்துடுவேன், காலை 8 மணிக்கே வந்துடுவேன், ஆட்கள்லாம் கூப்பிட்டு வேலை செய்ய வைப்பேன், கூடவே நிற்பேன். ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு சூப்பர்வைசர் மாதிரியே நின்று எல்லாவற்றையும் இவ்வளோ பெரிய சபை. நீங்கள் பார்த்து இந்த சபையை வந்து இதில் இருக்க எல்லா கல்லுக்கும் என் பேரை தெரியும். இங்கேயே தான் கிடப்பேன். இங்கே இருந்து சபையை கட்டி அப்போ தான் இந்த பிரதிஷ்டைக்கு பாஸ்டர் சாம்பி செல்லதுரை அவங்களை கூப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணுறதுக்காக சென்னைக்கு போகிறோம். சரி, அப்போது ஒரு பெரிய மனசில் ஒரு அப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்க போகிறோம். சரி சரி. எங்களுக்கு அவருக்கு பர்சனலாக கான்டாக்டே கிடையாது. ஓகே, பாஸ்டரை எந்த தைரியத்தில் சர்ச்சை நாங்கள் இன்னும் முடிக்க கூட இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் இடத்த நாங்கள் கொடுத்தாகணும், ப்ராமிஸ் பண்ண டைமுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தோம். நாங்கள் பூசை கூட இல்லை போது 29-30 அடி ஹைட்டுக்கு கட்டடத்தை எழுப்பிட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த மீட்டிங் வந்து அவர்கிட்ட நாங்கள் சென்னைக்கு போகிறோம். பழைய ஏஎஃப்டி சர்ச், இப்போ வந்து ஜீசஸ் கால்ஸ் வானகரத்தில் நடக்கும், பொர்சோகத்தில் நடக்கும். சர்ச் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் இருக்கும். வெளியே போய் நிற்கிற அவருடைய அசிஸ்டன்ஸ் இவங்களாம் பாஸ்டர் பார்க்கறதுக்கு இப்போல்லாம் பார்க்க முடியாதுங்க, போங்க போங்கன்ட்டார். அது ஒரு கல்யாணம் முடிஞ்சு வேற. அது அப்படியா? அவன் கல்யாணம் முடிஞ்சு பாஸ்டர் பிஸியாக இருக்கிறாரு. அந்த அவர் ஆஃபீஸில் கண்ணாடி போட்டிருக்கோம் கேபின். இப்படி திரும்பி இப்படி பார்த்தாரு என்ன அங்கேருந்து, நீ பார்த்து அப்படின்னாரு. சரி, இந்த தம்பியை கூப்பிடுங்க அப்படின்னாரு. யார் என்ன உள்ள போக அலோவ் பண்ணலையோ அவரே என்ன உள்ள கூட்டிட்டு போனாரு. வர சொல்லுங்க. சரி, உள்ள போனோடனே அது வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்த பாஸ்டர் மறந்துருப்பாங்க. டென்ஷனாக இருந்த பாஸ்டர் பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டே, அந்த திருச்சியில் பார்த்த ரோட்டில் மீட் பண்ணது தம்பி தானே அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மெமரி இது, பல வருஷம் இருக்கும்ல, ஒரு 6-7 வருஷம் இருக்கும்ல. அவர் என்னை பார்த்தது 2006. நான் போய் நிற்கிறது 2013. ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? 8, 7, 9, 10, 11, 12, 7 வருஷம் கழிச்சு. ஓகே ஓகே. இந்த இன்சிடென்ட்டை பரிசுத்த ஆவியார் அவர் மனசுல ஆழமா, ஏன்னா திருச்சி வெயில்ல 1 மணி நேரம் நின்று ரோட்ல நின்று பேசினா யாராலையும் மறக்க முடியாது, என்னன்னு தெரியல. பாஸ்டர் நிறைய 1000 பேரை சந்திக்கிறவர். சரி, கரெக்டா கேட்குறாரு, இந்த விஷயத்த கேட்குறாரு. நீங்க ஆமா உட்காருங்க பாஸ்டர், எங்க அப்பா எங்க பெரியப்பா எல்லாரும் வந்துடுறாங்க, எல்லாம் உட்காருங்க. அப்போ கேட்டது மாதிரி ஒரு சர்ச்சை கட்டியிருக்கோம், அதை நீங்க திறப்பு விழாக்கு வருவீங்களா? ஒய் நாட், வரேன், இன்னும் வரேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்றோம், இன்னும் நாங்கள் முடிக்கவே இல்லை, பூசை கூட இல்லை, எல்லாம் பாதி வேலையில் நிற்கிது.
முடிச்சுட்டு வாங்க அப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் என்னது சொன்னார், நாங்களே அப்படி தாங்க ஆரம்பித்தோம், எல்லாத்தையும் வச்சுட்டு ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல தொடக்கம் இல்லை, இப்படி படிப்படியாக பண்ணுறது தான் ஒரு நல்ல ஹெல்த்தி க்ரோத், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டார். ஓகே ஓகே. அப்போது நான் நல்லவர் நீர் பாட்டு எழுதுன்னு அவருக்கு தெரியாது. திருச்சியில் ஒரு பையன் தன்னுடைய மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கான்னு மட்டும் தான் அவருக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. மற்றபடி எதுவுமே எனக்கு அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அப்போது அந்த நாளில் அப்போ தான் அவர் வரேன்னு சொல்கிறாரு. ஓகே. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, பிருத்திவியை பாஸ்டராக ஆர்டைன் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். சரி, ஒய் நாட் அப்படின்ட்டார். ஏன்னா நான் அவருடைய எல்லா மீட்டிங்கும் போவேன், சண்டே சர்வீஸ் போக முடியாது. சரி, பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே பாஸ்டர் செமினார் போய் உட்காந்துருப்பேன். கம்பெனியில் லீவை போட்டு போய் பாஸ்டர் செமினாரில் போய் உட்காந்துருப்பேன். 3 days நடக்கிறத சொல்றீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்கள் மேனேஜர் தான் எங்கள் ரங்குவண்ணே. சரி, அவர் சொல்லுவார், டேய் நீ போனா வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், நீ ஊழியக்காரன் ஆயிடுவா அப்படின்னுவாரு. வேணாம் அப்படின்னுவாரு. இல்லைண்ணா அதெல்லாம் இல்லைண்ணே, வார்த்தையை கேட்டு வந்துடுவேண்ணே. அதான் அவர் சொன்னபடி நடந்துருச்சு. அந்த டைமில் நான் வந்து ஒரு தியாலஜி டிகிரி கூட முடிக்கல. ஓகே ஓகே. அவர் காலேஜ்லேயும் படிக்கல, வேற எங்கேயும் முடிக்கவும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நபரை என்னை வந்து ஆர்டைன் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக ஆர்டைன் பண்ணார். திருச்சிக்கு வந்தார், திறப்புலாவுக்கு வந்தார். அப்போ நான் தான் துதி ஆராதனை பிரைஸ் அண்ட் வர்ஷிப் லீட் பண்ணுறேன். ஓகே. அப்போ பவர் இல்லை, சப்ளை இல்லை, சர்ச்சில் திருச்சிக்கு வந்திருந்தாங்க. ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என் மனசு நிறைய சந்தோஷம். ஏன்னா முதல் தடவை பாஸ்டர் சாம் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கேன். நான் யாருடைய பிரசங்கத்தை கர்த்தர் நல்லவரை கேட்டு இன்னைக்கு இவ்வளோ மைண்ட் ரெனியூ ஆகிருக்கணும். இவரை வந்து உட்காந்துருக்காரு முதல் வரிசையில், நான் அவருக்கு முன்பாக நின்று கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, முதல் பாட்டாவே நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நல்லவர் நீர் பாடு. ஓகே ஓகே. அப்போதான் பாடுறீங்க. அது ஆக்சுவலி நான் ஒரு 4வது 5வது பாட்டா வச்சிருந்தேன். சர்ச்சில் அதை பாடிட்டே இருப்பீங்க? சும்மா சர்ச்சில் பாடுவேன். அன்னைக்கு திறப்பு விழால 5வது பாட்டா பாட வேண்டிய துதி ஆராதனையில இருக்க பண்ணி பாட்டை அன்னைக்கு என்ன தெரியல ஆர்டர் மாத்தி பாட்டா பாடுறேன். ஜென்ரேட்டர் ஃபெயிலியர், கரண்ட் கட்டு, ஃபுல் இருட்டு, கும் இருட்டு, பவர் கட்டு. சரி, பாஸ்டர் கூப்பிட்டுட்டு பவர் கட்டு. பாஸ்டர் வந்துருக்காங்க, அவங்க அசிஸ்டன்ட் ஜானபிரகாம் பாஸ்டர் வந்துருக்காங்க, எல்லாம் வந்துருக்காங்க. பவர் கட்டு, சர்ச்சை இருட்டில் உட்காந்துருக்கு. 6 மணிக்கு ஆரம்பித்த மீட்டிங்கு, எல்லாம் இப்போ சாயந்தரம் வெளிச்சம், அவ்வளோதான். அதுக்குள்ளே ஏதாவது ஜென்ரேட்டர் கொண்டு வராங்க, அடுத்தது வர்றது ஃபெயிலியர் ஆகுது. பாஸ்டர் ஒரு மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு மாதிரி கொஞ்சம் இருந்ததே எங்கள் அப்பா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ என்னடா இப்படி போய் கூப்பிட்டு கரண்ட்லாம் ஒரு நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லையா? ஏன்னா எங்களுக்கு அப்போ பர்சனலாக தெரியாது. அவர் வேற கோட் சூட்லாம் போட்டு வேர்க்குது போல இருக்குது நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து இல்லை இல்லை இது யார் பாட்டு, இது யார் பாட்டு இதுன்ட்டு அவர் எல்லாருக்கிட்டையும் கேட்கறாராம். அவர் கூட வந்து 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும்? சரி 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 சரி. பின்னாடி இருந்து ஒரு அண்ணன் சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை பாட்டு வர்ஷிப் லீட் பண்ணுறாங்க, அது தம்பி, அந்த தம்பி எழுதுன பாட்டு தான் இது. இந்த அனைத்து தீமை உண்மையில் வந்ததால் உந்த அனைத்து நன்மையும் என்மேல் வந்தது. இதெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ண பிரசங்கம். இதெல்லாம் என்னுடைய நோயெல்லாம் சுமந்தி உங்க சுகத்தை கொடுத்தீங்க, எனக்காக சாபமா நீங்க உங்க ஆசீர்வாதம் என் மேல வந்து பாட்டு நல்ல ஒரு ஹிட் பாடா. ஓகே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவர் என்ன என்கிட்ட சொன்னாருன்னு அதுக்கப்புறம், நான் பண்ற பிரசங்கத்தை நீ அப்படியே பாட்டா எழுதிக்கிறேப்பா. அப்புறம் வந்தார், அவர் டேர்ன் வந்துச்சு. அந்த வீடியோ கூட யூடியூப்ல எல்லாம் இருக்கு. மைக்கை பிடிச்சி அவ்வளோ பிளஸ் பண்ணாரு. பிளஸ் பண்ணி சொன்னார், இந்த இளம் போதகரை நீங்கள்லாம் உங்கள் பாஸ்டராக பெற்றுக்கிறதுக்காக நான் கற்றுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த காரியத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் மேலே எங்கள் மக்களுக்கே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் வந்துச்சு. அப்படியா? அதெல்லாம் அதை கர்த்தர் செஞ்சது தான். அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க சர்ச்சில்? அப்போ சர்ச்சில் வந்து 100 பேருக்கு மேலே. 100 பேருக்கு மேலே. ஓகே ஓகே. அன்றைக்கி அந்த மீட்டிங் ஒரு 600-700 பேர் வந்திருந்தாங்க. அவர் வந்து சிலது எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். சரி சரி. எல்லாரும் வந்திருந்தாங்க. ஓகே. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டர் அந்த தேவ மனுஷன் கண்களே எனக்கு ஒரு தயவு கொடுத்தார். ஓகே ஓகே. அன்னைக்கு அது ஒரு வெள்ளிக்கிழமை. அது போகும்போதே சொல்லிட்டு போனார், பிருத்வி இந்த பாட்டு எனக்கு வேணும், ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு போயிட்டார். அப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸும் கையில் இல்லை, என்னால் பண்ண முடியல. சனிக்கிழமை காலையில் ஃபோன் பண்ணுறாரு, பிருத்வி நான் சாம் பேசுகிறேன். எந்த ஏன்னா அப்போ அவர் நம்பருமே இல்லை. என் நம்பர் வாங்கி அடிக்கிறார். ஏன் நான் பாட்டு அனுப்பல? அனுப்புங்க. அனுப்பிடுறேன் பாஸ்டர் அப்படின்ட்டு உடனே சர்ச்சுக்கு வந்து கீபோர்டில் ரெக்கார்ட் பண்ணி, அப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதை அனுப்பி விட்டேன். சரி. அனுப்பி விட்டோன்னே அந்த சனிக்கிழமை அதை அவன் ப்ராக்டிஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை பாட ஆரம்பிச்சு, அது சனிக்கிழமை நடந்த கதை, ஏஎஃப்டியில் நடந்த அந்த சம்பவத்தை பாஸ்டர்
ஜீவன் சொல்லதரை பல வருஷம் கழிச்சு என்கிட்ட சொன்னார், அப்பா அப்புறம் பாடலாம் பாடாரா, நாளைக்கே பாடி ஆகணும், எல்லாரையும் கூப்பிட்டு ப்ராக்டிஸ்க்குன்ட்டாராம். அப்படியா? நம்ம சாச்சில் ஒரு கீபோர்டில் பாடி முடிச்சிருவோம், ஆனால் அங்கே அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அவ்வளோ கொயரோட பாடணும். ஓகே ஓகே. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு நைட்டு ரொம்ப லேட் நைட் வரைக்கும் ரிஹர்சல் பண்ணிட்டு, சரி, ஞாயிற்றுக்கிழமை காலைல சொன்னாரா, ஜீவன் பாட்டு மறந்து போச்சு அப்படின்னாரா. இன்னைக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் பாடினது யூடியூப்ல இருக்கு. ஜீவன் அண்ணன் அற்புதமான நண்பர் அவர். சரி சரி. அழகா அந்த டியூனை வாசிச்சோன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க அந்த பாட்டை. அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்கு மேல வாரம் வாரம் எல்லா ஆராதனையிலும் பாடல்கள்ல ஆமா பாடி. பட் அந்த டைம்ல சிடியும் நீங்க அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சு. அப்பதான் பாஸ் எனக்கு வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பாட்டை அவங்க பாடினதாக யூடியூப்ல ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஐயோ, அது நம்ம மக்கள் பண்ணும்போது தான் அவங்கவுங்க பாடி பாடி அவங்க பாட்டுக்கு போட்டு. அப்போ பாஸ் இல்லை கூப்பிட்டார். சரி பிருத்வி, நான் யூடியூப் பார்த்தேன், நிறைய பேர் அவங்க எழுதுனதாகலாம் போட்டுட்டு இருக்காங்க, இப்படி விட்டிங்கன்னா அந்த பாட்டு உங்களுதுனே தெரியாமல் போயிடும், சிடி போடுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணது அவர் தான். சிடி போடலாம் அது மாதிரி சரி பாஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கிருமையாக எங்கள் அம்மா வந்து அந்த டைமில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க நகைகள்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் அடகு வச்சு என்ன பண்ணேன்னா மாஸ்டர் ரெடி பண்றதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா ஆச்சு. சரி ஓகே. சிடி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. சிடி போட்டுட்டேன், மாஸ்டர் சிடி போட்டுட்டேன். சிடியில் எத்தனை பாட்டு இருக்கு? 8 பாட்டு. 8 பாட்டு, இதில் ஒரு பாட்டா இருக்கு. முதல் பாட்டு இந்த பாட்டு போட்டாச்சு. மியூசிக் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்குறேன், இதை வாங்கிக்கங்க, ஏதாவது பண்ணுங்க. யாரும் அது வந்து நம்ம கிட்ட காசு கேட்குறாங்க அதை இது பண்றதுக்கு, எப்படி ஓகே ஓகே ப்ரொமோட் பண்றதுக்கு. சொன்னீங்களா இந்த மாதிரி ஒரு பாடியிருக்காங்க இந்த பாட்டு ஹிட் எல்லாம் சொல்லி பார்த்ததெல்லாம் ஒன்றும் அந்த டைம்ல வந்து அவங்க அதெல்லாம் வந்து தேவர் ஃபார் மணி, இவ்வளவு பணம் கொடுங்க, 1 லட்ச ரூபா கிட்ட கேட்டாங்க, கொடுங்க, நாங்க வந்து அதை ப்ரொமோட் பண்றோம். கரெக்டா அசோக் நகர்ல சென்னையில ஒரு கம்பெனியை பார்த்துட்டு வெளியே வந்து பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், பாஸ்டர் யாரும் சீடியை வாங்கிக்க மாட்டேன்றாங்க, உங்களை போனதானே சொன்னேன், எடுத்து போய் கொடுக்க சொன்னேன் நான். ஐயோ என்ன சொல்ல வரானே தெரியல அப்படின்ட்டு சொன்னார். சீடி போட்டுட்டு ஏன் அங்கேயும் போறீங்க, இங்கே வாங்க எடுத்துட்டு அப்படின்னாரு. ஓகே, போட்டுட்டு இங்கே வாங்க பிருத்வி அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2000 சீடி போட்டேன். ஓகே, ஏன்னா அவரு தான் சொன்னார் 2000 சீடி போட்டு எடுத்துட்டு வாங்கினார். அது பார்த்தீங்களா முதல் 2 வாரத்திலேயே முடிஞ்சு போச்சு. அங்கே சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறாருல, அனௌன்ஸ் பண்ணி பாடி எல்லா ஆராதனையிலையும் எனக்கு டைம் கொடுக்கல சொல்லி. ஓகே ஓகே. அப்போதான் என் மைண்டில் திரும்பி அந்த யோசனை வருது. ஸோ நீங்கள் அந்த இதில் பேசுகிற மாதிரி பாடுற மாதிரி ஓகே கண்ட அந்த கனவெல்லாம் அப்படியே நினைவாகுது. பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி நான் வந்து சின்னதாக அந்த மெசேஜ் மாதிரி சின்ன மெசேஜாக கொடுத்து நான் வந்து அந்த பாட்டை பாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி மொதல் நாளே 1700 சீடிக்கு மேலே வித்துச்சு. அன்னைக்கு திருச்சிக்கு வரும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தோட வந்தேன். வந்து அடைக்க வேண்டிய ஒரு கடன் ஒன்று இருந்துச்சு, அப்படியெல்லாம் அடைச்சு. ஆனால் அது 5000 சீடி போச்சு. 5000 ஃபர்ஸ்ட் சீடி வந்து 5000 வரைக்கும் இல்லை போச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய திருமணம் நடக்குது அதே வருஷம் 2014. நான் சொல்றேன் 2014. 2013ல 2012ல ஊழியத்துக்கு வரேன். 2013ல சர்ச் கட்டி பாஸ்டர் வந்து டெடிகேட் பண்றாரு. 14 ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் 2014 சீடி ரிலீஸ் ஆகுது எஃப்டில. ஃபர்ஸ்ட் சண்டே ரிலீஸ் பண்றாங்க. இங்கிலீஷ் ஆராதனையில் தமிழ் பாட்டு பாட அலோவ் பண்ணாங்க. அதான் ஓகே சூப்பர். நாள்லயே மேரேஜ். ஆமா, செப்டம்பர் மாதம் அது அற்புதமா மனைவி சங்கீதாவை எனக்கு கொடுத்தாரு. திருமணத்துக்கு பாஸ்டர் வந்தாங்களா? திருமணத்துக்கு பாஸ்டர் வர முடியல. செப்டம்பர் மாதம் கல்யாணம், அக்டோபர் மாதமே வந்தாங்க. ஓகே, திருச்சியில் ஒரு மீட்டிங்காக வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் தாத்தா எல்லாம் பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு எங்கள் கூட இருந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 1 டே மேலே ஓகே ஓகே. ரொம்ப நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன். ஸோ அந்த அந்த மேரேஜ் அப்போ நடக்குது. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு டேர்னிங்? அதுக்கப்புறம் செகண்ட் சீடி அதே வருஷம் டிசம்பர் மாதம். சரி, செகண்ட் சீடி இன்னும் பிரம்மாண்டமாக அதை மியூசிக்லாம் நம்ம பிரதர் ஐசக் டி இருக்காருல்ல, அவர் தான் மியூசிக் பண்ணாரு. சரி, அதில் கேபா ஜெரமியா பிரதர்லாம் கிட்டார் வாசிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சில காரணங்களால எவ்வளோ காப்பி போட்டீங்க? நான் எடுத்தோடனே சரி 5000 சீடி வாங்கலாம், எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு சீடியாவது வாங்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி ஓகே எடுத்தோடனே 5000 சீடி போட்டேன்.
அது 8 பாட்டா? அதில் 8 பாட்டு. அது எப்போ 2015 அந்த மாதிரி? அதே 2014 டிசம்பர் மாதம். டிசம்பரில். ஓகே ஓகே. 2014 சரி. நியூ இயர் முடிஞ்சு 2015, அது 2015 நியூ இயர்ல 2014லயும் நம்ம பாட்டு தான் நல்லவர் நீர் என்னை காப்பவர்லாம் ஓடுது. 2015 நியூ இயர்லயும் நல்லவர் நீர் என்னை காப்பவர் இந்த நாள் வரை 3 பாட்டு. ஒரு நியூ இயர் சர்வீஸ்ல ஆண்டு கிருபையாலே அரியனுடைய பாட்டு 3 பாட்டு அன்னைக்கு பாடுது. பாஸ்டர் சொல்றாரு பிருத்திவியோடைய சீடி பின்னாடி ஸ்டால்ல இருக்கு வாங்குங்கன்னு. நியூ இயர் விஷ் பண்ற ஜீவன் எனக்கு ஃபோன் பண்ணி பிருத்திவி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாரு. நாங்களும் சரி ஒரு 2000-3000 சீடி ஓடி இருக்கும் போல இருக்கு. நியூ இயர் சர்வீஸ்ல அங்கே 15,000-20,000 பேர் வருவாங்க. சரி அதில் கொஞ்சம் பார்த்து ஒரு 1000-2000 சீடி வச்சிருக்குமே நினச்சி, ஏன்னா நான் டிசம்பர் மாதமே ரிலீஸ் பண்ணிட்டேன்ல. சரி சரி. செகண்ட் வால்யூம் சொல்றீங்க? செகண்ட் வால்யூம். சரி. வெறும் 7 சீடி தான் வித்துச்சுனாரு. டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.